எடப்பாடிக்கு ஒட்டப்பட்ட கண்ணீரஞ்சலி போஸ்டர்கள். பேரதிர்ச்சியில் தொண்டர்கள். தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிகள் குறித்த அரசியல் விவாதங்கள் தற்போது சூடுபிடித்திருக்கிறது. குறிப்பாக தொங்கு சட்டசபை என்றால் அதிமுக விஜயுடன் கூட்டணி அமைக்கலாம் என்ற தகவல் பரவிய நிலையில் அதற்கு பாஜக தேசிய தலைவர் நிபின் நபீன் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். அதாவது சமீபத்திய ஒரு பேட்டியில் அவர் பேசும்போது விஜயுடன் கூட்டணி அமைக்கும் தேவையே இருக்காது என்றும், நாங்கள் ஏற்கனவே வலுவான கூட்டணியில் இருக்கிறோம், தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தனியாகவே பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அவர் உறுதியாக கூறியது தற்போது மக்களிடையே ஒரு சலிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் விஜயின் அரசியல் வருகை குறித்து கருத்து தெரிவித்த அவர், சினிமா கவர்ச்சி மட்டும் கொண்டு அரசியலில் நீண்டகாலம் நிலைத்து நிற்க முடியாது, ஆரம்பத்தில் ஒரு கவனம் கிடைக்கலாம், ஆனால் அடிமட்டத்தில் மக்கள் ஆதரவை உருவாக்குவதுதான் முக்கியம், விஜய்க்கு இது தொடக்கம் மட்டுமே என்று அவர் அதை சவாலாக பேசியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பாஜகவானது தமிழ்நாட்டில் அதிமுகவை நம்பியே இந்த களத்தை காண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அந்த சமயம் பார்த்தால் அதிமுகவிலிருந்து பல்வேறு முக்கிய புள்ளிகள் திமுகவிற்கு படையெடுத்திருப்பது தற்போது அதிமுகவிற்கு பேரிழப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் அதிமுகவின் ஓட்டானது பல்வேறு விதமாக இரு சமமாக பிரிந்திருக்கக்கூட வாய்ப்பிருக்கிறது என்றும் தகவல்கள், கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதன் காரணத்தினால் அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் என்றும் பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். அதே சமயம் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர்களும் ஒட்டி வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது நேற்றைய முன்தினம் நடந்து முடிந்துள்ள நிலையில் ரிசல்ட்டுக்காக வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நாம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இதற்கிடையில் பார்த்தால் 10 நாட்கள் மீதமிருப்பதால் பலரும் தங்களுக்கு தெரிந்த அரசியல் கணக்கின்படி எந்த கட்சி ஜெயிக்கும் என பல கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையிலோ தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் எஸ்பி வேலுமணிக்கு எதிரான வழக்கில் வருமான வரித்துறை பதிலளிக்க சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டிருக்கிறதாம். கோவை தொண்டாமுத்தூரை சேர்ந்த விக்னேஸ்வரன் என்பவர் எஸ்பி வேலுமணி தனது வேட்புமனுவில் சொத்துக்களை மறைத்துள்ளாரா என விசாரணை நடத்த கோரி வழக்கு தொடர்ந்திருக்கிறாராம். இது சம்பந்தமாக அவர் தாக்கல் செய்த மனுவில் அதிக சார்பில் தொண்டாமுத்தூரில் போட்டியிடும் எஸ்பி வேலுமணி கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தாக்கல் செய்த சொத்து விவரங்களை தற்போது தாக்கல் செய்துள்ள வேட்புமனுவுடன் ஒப்பிடும்போது அதிக அளவில் உள்ளது. அவர் சொத்து விவரங்களுக்கான ஆதாரங்களை தாக்கல் செய்யவில்லை, எனவே வேலுமணி சொத்துக்களை மறைத்துள்ளாரா என வருமான வரித்துறை விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டுமென தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த சூழ்நிலையிலோ இந்த வழக்கினை தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி, நீதிபதி ஜி. அருள்முருகன் ஆகியோர் விசாரித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் தனது தொகுதிக்கு உட்பட்ட சுகுணாபுரம் அரசு பள்ளியில் குடும்பத்தினருடன் வந்து வாக்கு செலுத்தினார் தொண்டாமுத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணி. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட கோவையில் உள்ள 10 தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதலாக பார்த்தால் அவிநாசி தொகுதியிலும் வெற்றி பெறுவோம் எனவும் அவர் பேசியிருப்பது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவே சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மேலும் அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்கும் எனவும் அவர் நம்பிக்கையுடன் கூறியது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. முன்னதாக கரூர் எம்எல்ஏவான செந்தில் பாலாஜி கோவைக்கு வருகை தந்தது அதிமுகவுக்கு சவாலாக மாறியது கூட இருக்கலாம் என்றும், கடந்த முறை கோவையில் உள்ள 10 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியிருந்த நிலையில் இந்த முறையோ திமுக அங்கு அனைத்து இடங்களிலும் வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அது மட்டுமில்லாமல் அது தற்போது நட்சத்திர தொகுதியாகவும் மாற்றியிருக்கிறது. ஏனென்றால் அந்த தொகுதியில்தான் விஜயே போட்டியிடுகிறார். பெரம்பூர் தொகுதியில் மொத்தம் 2.26 லட்சம் வாக்காளர்கள் இருந்து வருகின்றனர். இது சென்னை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் அன்புமணி ராமதாஸ் பெரம்பூர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சீமானும் பெரம்பூர் தொகுதியில் தேர்தல் வாகன பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டிற்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியல் களம் களை கட்டத் தொடங்கியிருக்கிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் களமானது சூடுபிடித்துள்ள நிலையில் பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளும் தற்போது வெளியாகி வருகிறது. அதன்படி இதுவரை வெளியான பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளில் திமுக மீண்டும் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறதாம். திமுக கூட்டணி பல்வேறு இடங்களில் வெற்றி பெறுவது மிகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன.
மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் புதிதாக தோன்றியுள்ள விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகமானது பெருவாரியான வாக்குகளை மற்ற கட்சியினரிலிருந்து மிகவும் பிரிக்கவும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. அதே சமயம் மதுரையில் முக்குளத்தூர் சமூகத்திற்கு பின் அதிகளவில் வசித்து வரும் சௌராஷ்டிரா மக்களின் ஆதரவு இந்த முறையானது விஜய் பக்கம் திரும்புவதாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் லோக்சபா தேர்தலின் போது சௌராஷ்டிரா மக்களின் ஆதரவு பாஜக பக்கம் சென்ற நிலையில் இந்த முறையோ அந்த வாக்குகளை விஜய் அதிக அளவில் பிரிப்பதாக தெரிய வந்துள்ளது. அண்மையில் மதுரையில் சௌராஷ்டிரா மக்களின் எழுச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் அமைச்சர் மூர்த்தி, அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார், நாதக தலைவர் சீமான், பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று வந்தனர். அப்போது சௌராஷ்டிரா மக்கள் தரப்பில் தங்கள் தரப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்போம் என்றும் தீர்மானம் போட்டனர். இதன் காரணமாகவே காசி தமிழ் சங்கத்திற்கு மதுரையில் இருந்து அதிக அளவிலான சௌராஷ்டிரா மக்களை பாஜக அனுப்பி வைத்தது. அதேபோல இவர்களுடன் அதிமுக நிர்வாகிகளின் ஆதரவு கிடைத்தால் நாம் வெற்றி பெறலாம் என்று ராமசீனிவாசன் கணித்து தேர்தலில் களமிறங்கியிருக்கிறார். ஆனால் மதுரை தெற்கு தொகுதியில் ராமசீனிவாசனுக்கு தவேக மற்றும் நாம் தமிழர் ஆகிய இரு கட்சிகளும் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்கிறதாம். ஏனென்றால் தவேக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் கோபிசன் சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்தவராம். இவருக்கு சௌராஷ்டிரா சமூக மக்களின் ஆதரவு கணிசமாகவே இருக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது. ஆனால் ராமசீனிவாசன் தெலுங்கு ரெட்டியார் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு தேர்தலில் வாக்கு விகிதத்தை குறைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் விஜய்க்கு தவேக நிர்வாகிகள் மத்தியிலேயே பெரும் அதிருப்தி நிலவி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் நடிகர் விஜய் எடுக்கும் முடிவே தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தீர்மானிக்கும் காரணியாகவும் இருக்கப்படுகிறது. தவேக பெற்றுள்ள 55 இடங்கள் என்பது ஆட்சியை தீர்மானிக்கும் கிங் மேக்கர் அந்தஸ்தை அவருக்கு வழங்குவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இதன் மட்டுமல்லாமல் அந்த அதிமுகவிற்கோ அல்லது திமுகவிற்கோ ஆதரவு அளித்தால் மட்டுமே ஒரு நிலையான ஆட்சி அமைய முடியும். ஒருவேளை விஜய் எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்காமல் நடுநிலை வகிக்க முடிவு செய்தால் தமிழகத்தில் மீண்டும் ஒரு பொதுத் தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தமிழகம் தள்ளப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய விசில் சின்னத்தை தடை செய்வதற்கு நீதிமன்றத்திலிருந்து அதிரடியாக தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட உள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் தவேக தலைவரும் நடிகர் விஜயுமான அவர் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் தவேக அதாவது நிர்வாகிகள் மத்தியிலேயே கடும் அதிருப்திகள் நிலவி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே சமயம் தமிழக வெற்றிக் கழகத்தில் பல்வேறு பொறுப்புகள் வழங்கப்படாத தொண்டர்களுக்கு கடும் அதிருப்தி நிலவி வருவதால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஓட்டு போடுவதற்கே பலதரப்பட்ட நிர்வாகிகள் கடும் கோபத்தில் இருந்து வருவதாகவும் இதனால் பெரம்பூரில் வாக்கு சதவீதம் குறைய இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணத்தினால் பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகமானது டெபாசிட் கூட வாங்குவதற்கு வாய்ப்பில்லை என்றே பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியாகி வருகின்றன. இதன் காரணத்தினால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மற்றும் மூத்த நிர்வாகிகள் பலரும் கடும் அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் தற்போது வெளியான கருத்து கணிப்பு முடிவுகளின்படி திமுகவே சென்னையில் பெரும்பாலான தொகுதிகளில் மாபெரும் வெற்றி பெறும் என்று தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.